ஓம் ஸ்ரீ கால பைரவரை போற்றி போற்றி. காலம் என்பது ஒவ்வொரு இயக்கங்களிலும் மாறுபடும். கால பைரவராகிய எமது இயக்கமும் காலச்சூழலுக்கு ஏற்ப மாறுபடும். இத்தருணத்தில் அகத்திய மகரிஷிகளோடு இணைந்து பாதாள வாழ்வினையே யாம் ஏற்றுள்ளோம். மானுடர்களின் தேகத்தினில் பயணிக்கும் யாம் ஒவ்வொரு மானுடரின் உயிர் ஆற்றலோடும் பிணைந்துள்ளோம். ஆதி சக்தியாய் அறியப்படும் உயிர் சக்தியோடு கலப்புற்று தேகம் முழுவதும் பயணிக்கின்றோம். சுவாதிஷ்டானம் என்பது ஓர் மானுட தேகத்தின் 7 கால அங்கங்களில் ஓர் நிலை ஆகும். சுவாதிஷ்டானம் இயங்குவதற்கு தனித்த கால நேரம் உண்டு. சூரிய உதய நாழிகைக்கு 2 நாழிகைகள் நேரங்களுக்கு முன்னர் உருவாகும் பிரபஞ்ச ஆற்றல்களே 1 நாழிகை நேரத்திற்கு சுவாதிஷ்டான சக்கரங்களுக்கான எரிபொருளினை அருளிடும். உணர்ந்து ஏற்றால் அதிக பலன் உண்டு. ஓர் மானுட தேகத்தினில் கால நேரத்தினை அடிப்படையாக கொண்டு துல்லியமாய் இயங்குவது சுவாதிஷ்டான சக்கரம் ஒன்றே. சுவாதிஷ்டானம் சீராய் இயங்குவதன் மூலமே மானுட இயக்கமும் நிகழ்கின்றது. உயிர்களின் பெருக்கமும் நிகழ்கின்றது. சுவாதிஷ்டான சக்கரத்தினையும் ஏனைய சக்கரங்களையும் துல்லியமாய் சீரமைத்து விரித்து ஒடுக்கி இயங்கும் தன்மையினை அருளக்கூடிய பூர்ண சக்ரா தியானத்தினை ஏற்றிட்ட அன்பு ஆன்மாக்களுக்கு சில சத்தியங்களை எடுத்துரைக்கின்றேன். சுவாதிஷ்டானம் எனும் சக்கரமே ஒவ்வொரு மனிதரின் அடையாளமாகும். உங்களது குணநலனை எடுத்துரைப்பதும் சுவாதிஷ்டான சக்கரமே. அகமும் புறமும் எவ்விதம் அமைந்துள்ளது என்பதனை இதன் மூலமே ஆராய்ந்து அறியவும் இயலும். எனில் பஞ்ச தேகங்களிலும் உள்ள சுவாதிஷ்டான சக்கரத்தினை எவ்விதம் தனித்து பிரித்து தூய்மையுறுத்தி இயங்க தூண்டுவது எனும் கலைதனை அறிந்திடுங்கள். பூரண சக்ரா தியானம் ஒன்றே அனைத்தினையும் சீரமைக்கும். எனினும் மாற்று வழிமுறைகளை அறிவதன் மூலம் இதன் பயன்பாடுகளையும் தீர்க்கமாய் உணர இயலும். பஞ்ச தேகங்களிலும் உள்ள 5 சுவாதிஷ்டான சக்கரங்களை தீர்க்கமாய் அறிந்திடவே யாம் உதவிடுவோம். சுவாதிஷ்டான சக்கரம் என்பது சீராய் இயங்கினால் உருவாகும் ஆற்றல் என்பது ஓர் அமிலமாய் சுரந்திடும். மானுட தேகத்தினில் உள்ள சுவாதிஷ்டான சுரபி என்பது குறித்த நாழிகையில் தீர்க்கமாய் இயங்கிடும் என்றறிக. அதனின்று வெளிப்படும் அமில ஆற்றலில் திடமான சில மூலக்கூறுகளும் உண்டு. திரவ அமில ஆற்றலும் உண்டு. வாயுவின் புகை போன்ற தன்மையும் உண்டு. சுத்த உஷ்ண கதிரலைகளும் கலப்புற்றிருக்கும். மேலும் காந்த சக்தியும் கலப்புற்றே அமைந்திருக்கும். எனில் சுவாதிஷ்டான சக்கர சுரபியிலிருந்து வெளிப்படும் அமில ஆற்றலில் உள்ள திட மூலக்கூறுகளை நிலதேகத்தினில் உள்ள சுவாதிஷ்டானத்தினை சார்ந்து இயங்கும் திட உறுப்புகள் தனித்து பிரித்து உணவாக ஏற்றுக்கொள்ளும்.
திரவ அமில ஆற்றல்களை நீர் தேக சுவாதிஷ்டானம் ஏற்கும். அவ்விதமே அவை தனித்து பிரித்து ஏற்றிடும் என்றறிக. இதன் பயன்பாடுகள் யாது? பயிற்சிகளும் தியான நிலைகளும் எச்செயல் ஆற்றும். சூரிய உதய நாழிகைகளுக்கு 2 நாழிகைகள் முன்னர் வெளிப்படும் பிரபஞ்ச ஒளியினில் கலப்புற்று நிலைக்கும் காவி நிற எரிபொருள் என்பது 1 நாழிகை நேரத்திற்கு தேகத்தினில் உள்ள சுவாதிஷ்டானத்தினை அடையும். எனினும் இவை 5 கூறுகளாக வெளிப்படும் என்றறிக. 24 மணித்துளிகளை 5 கூறுகளாக பிரித்து உணர முற்படல் வேண்டும். முதன்மையாய் காவி நிற எரிபொருளில் உள்ள திட மூலக்கூறுகளே வெளிப்படும். பின்னர் நீர் தேகத்திற்கான அமில ஆற்றலும் தொடர் செயலாய் வாயு, அக்னி மற்றும் காந்த ஆற்றல்களும் வெளிப்படும். ஒவ்வொரு மணித்துளிகளும் பஞ்ச தேகங்களிலும் உள்ள சுவாதிஷ்டானம் சீரடைந்து எரிபொருளினை ஏற்று இயங்க துவங்கிடும். இதன் பயன்பாடுகள் என்பது அற்புதமானது. முதன்மையாய் உறுப்புகளும் குருதியும் நரம்பு மண்டலமும் சுவாச பாதைகளும் உடலின் வெப்ப ஆற்றலும் காந்த ஆற்றலும் சீரமைக்கப்படும். கழிவுகள் நீங்கிய பின்னர் எரிபொருட்களின் சேமிப்பும் நிகழத் துவங்கும். மானுடர்கள் தொடர் பயிற்சிகளை ஏற்பதன் மூலம் கழிவுகள் நீங்கி பூரண விரிதல் உண்டாகும். ஒவ்வொரு மனிதருக்கும் கால அளவுகள் மாறுபடும். கழிவுகள் நீங்க நீங்க ஆற்றல் பெருக்கம் நிகழும். தங்க ஆற்றல்களின் சேமிப்பும் நிகழ்ந்தேறிடும். ஒற்றைக்கால் தவத்தின் மூலம் ஏற்கப்பட்ட பிரபஞ்ச ஆற்றல்களில் உள்ள காவி நிறத்தினை சார்ந்த எரிபொருட்கள் அனைத்தும் சிதறாத நிலையில் சுவாதிஷ்டான சக்கரத்தினை அடைந்து அதனை சார்ந்த சுரபியினை சீராய் இயக்கி உன்னத இயக்கத்தினையும் வளர்த்திடும். ஒற்றைக்கால் தவத்தின் மூலம் பற்பல பயன்கள் உருவாகிடினும் பிரபஞ்ச ஆற்றல்களில் உள்ள காவி நிற எரிபொருளினை உள்ளேற்று தனித்து பிரித்து சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு அருள்வதே அதன் தனித்துவமான செயலாகும். பஞ்ச தேகங்களும் இதன் மூலம் உன்னதமாய் இயங்கிடும். கழிவுகள் நீங்க நீங்க அற்புத இயக்கம் மலரும். சுவாதிஷ்டான சக்கரத்தின் இயக்கமே ஓர் மனிதரின் குணநலனை தீர்மானிக்கும். பற்றுகள் எவ்விதம் அமைகின்றதோ அதனை சார்ந்த இயக்கங்களே புறத்தினிலும் மலரும். சுவாதிஷ்டானம் தூய்மையுற்று ஆற்றல்களை ஏற்று சேமித்து விஸ்தாரமாய் இயங்கத் துவங்கினால் மனிதர்களின் உள்முக ஆற்றல்கள் பெருகிடும். எண்ணம், சொல், செயல் ஆகியவையும் சீரமைக்கப்பட்டு புதுமை அடையும். கழிவுகள் நீங்கினால் அன்பு பெருகும். விஸ்தார இயக்கமோ கருணையினை பெருக்கும். ஒடுக்கமோ காருண்ய ஆற்றலை பெருக்கிடும். தொடர் செயலாய் பயிற்சிகளை சிரத்தையோடு ஏற்பவர்கள் உகந்த காலத்தினில் முழு பலனையும் அடைந்திடுவர். மற்றுமோர் சத்தியம் யாதெனில் சூரிய அஸ்தமனம் நிகழ்ந்த பின்னரும் இவ்வரிய ஆற்றல்கள் பிரபஞ்சத்தினால் அருளப்படும் என்பதாகும்.
சூரிய அஸ்தமனம் நிகழ்ந்தவுடன் உதிக்கும் முதல் நாழிகையில் மீண்டும் மூலாதாரத்திற்கு உரித்தான ஆற்றல்கள் பெருகிடும். அடுத்து உதிக்கும் ஒரு நாழிகை காலத்தினில் சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு உரித்தான ஆற்றல்களே பெருகிடும். இவ்வகையில் 7 நாழிகை நேரங்களுக்கு 7 சக்கரங்களுக்கும் உரித்தான எரிபொருள் பெருகிடும். இவை யாவும் ஒடுக்கத்திற்கு வழிவகுக்கும் என்றே உணர வேண்டும். முன் விடியலில் வெளிப்படும் ஆற்றல்கள் எனப்படும் எரிபொருட்கள் யாவும் சக்கரங்களின் கழிவுகளை நீக்கி ஆற்றல் பெருக்கத்திற்கு உதவிடும். ஏனெனில் மின்காந்த அலைகளில் உள்ள காந்த சக்தியே அதீதமாய் வெளிப்படும். சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் மின்னாற்றல்களின் தன்மையே ஓங்கியிருக்கும். இதன் மூலம் சுவாதிஷ்டான சக்கரமானது மின் ஆற்றல்களை ஏற்று இயக்கத்தினை சீரமைக்கும். சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் ஒற்றைக்கால் தவ பயிற்சியினையும் தியான நிலைகளையும் ஏற்போர் யாவரும் சுவாதிஷ்டான சக்கரத்தின் மின் ஆற்றல்கள் எனும் இயங்கு சக்தியானது பெருகுவதனை உணர்ந்திடலாம். மின் ஆற்றல் எனும் உயிர் சக்தியானது மாறுபட்ட எரிபொருளினை சார்ந்தது. இவ்வாற்றலானது புற வாழ்விற்கு உகந்த ஆற்றலை அருளிடும். மாலையில் சுவாதிஷ்டான பயிற்சியினை ஏற்போருக்கு புறப்பற்றுகள் குன்றும். புற தேவைகளில் பலவும் எளிதாய் பூர்த்தியுறும். மின்னாற்றல்கள் யாவும் கழிவுகளை நீக்கிடாது மாறாக பெருத்த இயக்கத்தினை உருவாக்கி பதிவுகள் நிறைவேறிட உதவிடும். இதன் மூலமே இரவு பொழுதுகளில் உறுப்புகளில் மாறுபட்ட பணிகள் நிகழ்ந்தேறிடும். விடியலில் கழிவுகளும் கூடிவிடும். உங்களது தேகத்தின் இயக்கங்களை ஒப்பிட்டு நோக்கிடல் வேண்டும். சுவாதிஷ்டான கழிவுகள் நீங்க நீங்க அன்பு பெருகும். முன் விடியலில் உதிக்கும் காந்த ஆற்றலின் மூலம் விஸ்தாரமாய் விரியும் தருணம் கருணை எனும் ஆற்றலும் பெருகும். மின் ஆற்றலை ஏற்று ஒடுங்கும் தருணம் காருண்யமும் பெருகும். ஒரு மனிதரின் குணநலன் என்பது சுவாதிஷ்டானத்தின் மூலமே வெளிப்படும். தனது குணநலனை உயர்ந்ததாக மாற்றி அமைக்க போராடினாலும் சுவாதிஷ்டானம் சீரடையும். பயிற்சிகளின் மூலம் சுவாதிஷ்டானம் சீரடையும் தருணத்திலும் குணநலன் மாற்றம் அடையும். அன்பு பெருகினால் ஆணவம் குன்றும். ஆணவத்தினை சார்ந்த கோப தாப வெறுப்பு மற்றும் பய உணர்வுகள் யாவும் குன்றும். கருணை பெருகினால் ஆனந்தம் பெருகும், மகிழ்ச்சி பெருகும். இதன் மூலம் நல்ல சொற்களும் செயல்களும் வெளிப்படும். காருண்யம் பெருகினால் மௌன நிலையும் ஆழ்ந்த அமைதியும் பெருகிடும். இருப்பினும் இறைவனின் பணிதனை புறத்தினில் ஏற்று நிகழ்த்தும் மெய்ஞான பேரறிவும் சித்திக்கும். சுவாதிஷ்டானத்தின் மூலம் உங்களது குணநலனை புதுமையாய் மாற்றியே அமைக்கவும் இயலும். கூடியே செயல்புரியும் மானுடர்களும் மாற்றம் அடைவர். சூழலும் மாற்றம் அடையும். விடா முயற்சியும் பிரதிபலனை எதிர்நோக்கிடாது ஏற்கும் பயிற்சிகளும் இறைவனோடு பூரணமாய் கலப்புறவே உதவிடும். உணர்ந்து ஏற்று உய்வுறக் கடவது. பரிபூரண ஆசிகள்.